வணக்கம். மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் அறக்கட்டளையின் சார்பில் தமிழ் ஆளுமைகளின் வாழ்க்கையை ஆவணப்படுத்துகிற இன்றைய நிகழ்வில் திரு பரணி சுபசேகர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். உங்களை எங்களுடைய இந்த நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்வு. சொல்லுங்க, உங்களை பற்றி, உங்கள் பெற்றோரை பற்றியும் உங்களுடைய பிறந்த ஊரை பற்றியும் சொல்லுங்க. என் பெயர் பரணி சுபசேகர். என்னுடைய பெற்றோர் தாய் தந்தை இருவரும் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் என்னை ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தவர்கள் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சொந்த ஊர் மதுரை. இப்பொழுது நான் சென்னையில் இருக்கின்றேன், இந்த பணி நிமித்தம் காரணமாக. மகிழ்ச்சி. எந்த ஊர்? சொந்த ஊர் மதுரை. என்ன பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இப்பொழுது மத்திய தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் இயங்கி வருகின்ற வருங்கால வைப்பு நிதி ஊழியர் அமைப்பிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். மகிழ்வு. உங்களுடைய பள்ளி கல்லூரியை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னுடைய பள்ளி வாழ்க்கை என்பது மதுரைக்கு அருகில் உள்ள சிவகங்கையில் தான் என்னுடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கைகள் நடந்தது. என்னுடைய பள்ளி ராஜா உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி ராஜா துரைசிங்கம் கல்லூரி. இரண்டுமே மன்னர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட கல்லூரிகள் தான் என்னுடைய பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி படிப்பு வரை முடிந்தது. சிறப்பு. தமிழ் எழுத்துக்களின் மீதான, இலக்கியத்தின் மீதான ஆர்வம் எப்படி வந்தது? இதை சொல்ல வேண்டும் என்றால், பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது, அதை இன்னும் சொல்லப்போனால் மிகவும் வறுமையிலே நான் வாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய பள்ளி படிப்பு இருந்தது. மதிய உணவுக்காக பள்ளி சென்றவர்களை நானும் ஒருவன். அப்பொழுது மதிய உணவு இடைவேளை முடிந்து தமிழ் வகுப்பு நடக்கும். நான் சரியாக நினைவிருக்கிறது, நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன், 1974. அப்பொழுது என்னுடைய தமிழ் ஆசிரியர் புலவர் தட்சிணாமூர்த்தி என்பவர். அவர் எப்பொழுதுமே காவி உடை உடுத்தி தான் பள்ளிக்கு வருவார். அவர் அன்று தமிழ் பாடம் எடுக்கும் பொழுது ஒரு பாடலை கொடுத்து, இதை நீ படி என்றார்கள். எனக்கு பசிக்கிறக்கமா அது என்னன்னு தெரியலை. ஏதோ அதை வாசிக்க கூட முடியாத அளவுக்கு அதை ரொம்ப எனக்கே ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை வாசித்தேன். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த தமிழ் ஆசிரியர் என்னை திட்டவோ அல்லது ஏதோ செய்யாமல் அதை எப்படி படித்தால் நன்றாக இருக்கும் என்பதை பாடி காட்டினார். அந்த பாட்டு இன்றைக்கு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த பாட்டு என்பது ஒரு திருக்குற்றால குறவஞ்சி என்று நினைக்கின்றேன். அந்த திருக்குற்றால குறவஞ்சியில் ஒரு மன்னருக்காக பெண் கேட்டு அந்த வேடவர் குலத்துக்கு சென்று அங்கே விசாரிப்பார்கள். அந்த பெண்ணின் தோழிகள் அந்த மன்னனுக்கு சொல்லக்கூடிய பதிலாக அந்த பாடல் இருந்தது. இன்றும் எனக்கு நன்றாக நினைவுகிறது. இதுவரை அந்த பாட்டை நான் இதுவரைக்கும் எந்த புத்தகத்தில் படித்திருக்கேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு இன்னும் என் மனசுக்குள் இருக்கிறது. அந்த பாட்டு என்னவென்றால், பேச வந்த தூத செல் அரித்த ஓலை செல்லுமோ பெருவரங்கள் அருளரங்கர் பின்னை கேள்வர் தாளிலே பாச வைத்த வரவர் பண்ணை நேசம் வைத்த முன்னமே பட்ட மன்னர் பட்டதங்கள் பதிவுகுந்து பாரடா வாசலொடுக்கிடும் படல் தெரிவித்து வந்த கவியமா மகட கோடி திரை கலக்க வைத்த காலும் நாளையும் வீசு சாமரங்குடில் தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டது அவர்கள் இட்ட வில்லும் வாழும் வேலிமேனு. ஒரு மன்னனுக்கு உண்டான எல்லா விதமான அவயங்களும் இவர்கள் வீட்டிலே பாதுகாப்புக்காகவும் படியளப்பதற்காகவும் இருப்பதாக அந்த குலப்பெருமையை சொல்வதாக அந்த பாட்டு இருந்தது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, தமிழுக்குள்ளே ஒரு ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று இருக்கிறது என்றுதான் அன்றைக்கு நான் அந்த தமிழை உள்வாங்க ஆரம்பித்தேன். அதன் பின்னாக என் கல்லூரி வாழ்க்கை ஆரம்பித்தது. இந்த கல்லூரியிலே கல்லூரிக்கே உண்டான ஒரு சாதாரண நடைமுறைகளில் தான் எனக்கு சென்று கொண்டிருந்தேன். 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருமாக சேர்ந்து தமிழ் துறையிலே தமிழில் ஆர்வம் இருந்து நான் நிற்கவில்லை, தமிழ் துறையிலே நீ நில் அப்படின்றார்கள். தமிழ் துறையிலே நான் இலக்கிய செயலாளராக போட்டியிலே நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு காரணம், என்னுடைய தலைவராக தமிழ் துறையின் தலைவராக இருந்தவர் நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் கவிஞர் ராஜேந்திரன் என்கின்ற மீரா. அந்த மீரா அவர்கள் தமிழ் துறையின் தலைவராக இருக்கின்றார். நான் செயலாளராக இருந்து அந்த கல்லூரிக்கு 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றேன். அது 1982 என்று நினைக்கின்றேன். அப்பொழுது 1982 பாரதியின் 100ஆண்டு விழா சமயம். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலும் கூட அவ்வளவாக வசதியான வாழ்க்கையை வாழவில்லை. ஏதோ காலையில் ஒரு
வேலையை பார்த்துவிட்டு கல்லூரிக்கு செல்வேன். சாயங்காலம் வந்து மறுபடியும் இருக்கும் பொழுது அப்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தனியார் தொலைக்காட்சிகளோ மற்ற சூழ்நிலைகளோ எதுவுமே கிடையாது. இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்ற கூம்பு வடிவ குழாய்களை வந்து தீபாவளி டயத்தில் என்னங்கன்னா வர்த்தக ஒளிபரப்பு என்று ஒன்று போடுவார்கள். அதற்கு காவல்துறையின் அனுமதி வாங்கி 1 மணி நேரம் அதை நாம் பேச வேண்டும். இந்த 1 மணி நேரத்திற்குள் எத்தனை விளம்பரங்களை பேசுகிறோமோ அத்தனை விளம்பரங்களுக்கு உண்டான காசு அவர்களுக்கு கிடைக்கும். நான் வந்து கல்லூரி முடித்து மாலை நேரங்களிலே வந்து இந்த பத்திரிகை படிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. பத்திரிகை படிப்பதற்காக ஒரு இடத்திற்கு செல்வேன். அந்த இடம் வந்து இந்த ஒளிபரப்பு நிலையம். அன்றைக்கு இந்த ஒளிபரப்பக்கூடிய நண்பர் வரவில்லை. இவர்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. என்னிடம் கேட்டார்கள், நீ தான் கொஞ்சம் பேசுகிறாயே, இதை வந்து மைக்கில் பேசிவிடு அப்படின்றார்கள். சரி என்று ஒளிபரப்பு அன்று தான் முதலில் நான் கையில் தொட்டேன். அதில் வந்து ஒரு 4-5 விளம்பரங்கள் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அடுத்ததாக ஒரு விளம்பரம், அது பாரதி 100ஆண்டு விழா சம்பந்தமான ஒரு விளம்பரம். அந்த விளம்பரமும் இன்று எனக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த விளம்பரத்தை வடிவமைத்தவர் கவிஞர் மீரா அவர்கள். அன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கவிஞர்கள், கவிஞர் மு. மேத்தா, அப்துல் ரஹ்மான், தமிழன்பன், இவர்கள் எல்லாம் வரக்கூடிய அந்த நிகழ்வு, அதற்கான விளம்பரம். அதற்காக ஒரு விளம்பரத்தை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அது என்னவென்று கேட்டால், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதிக்கு விழா, தோன்றா துணைக்கவிக்கு 3 நாள் திருவிழா, கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், நாடகம், நல்லிசை, இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ள ஏற்றமிகு மணிவிழா, நாட்டு பற்றாளர்களை, நல்லதமிழ் சான்றோரை, வணிகப் பெருமக்கள், உழைக்கும் மேலோரை, விழா இனிதில விரும்பி வேண்டுகின்ற பொருளுதவி, பொன்னான ஒத்துழைப்பு, இப்படி என்ற விளம்பரத்தை வடிவமைத்திருந்தார்கள். இந்த விளம்பரத்தை நான் முதலில் உள்வாங்கி அதை ஒளிபரப்பில் சொல்லும் பொழுது என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த குரலிலே வந்தது. அதை இந்த குரல் வந்தது என்று சொல்வதை காட்டிலும் இந்த எழுதியவர்களுக்கு இந்த என்னுடைய குரல் போய் தொட்டது. எப்பொழுதுமே யார் ஒரு படைப்பை படைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உணர்ச்சியோடு அது வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாகம் இருக்கும். அன்றைக்கு அவர்களுக்கு தெரியாது நான் தான் கல்லூரியில் இலக்கிய செயலாளர் என்று அவருக்கும் தெரியாது, அவர்தான் தலைவர் என்று எனக்கும் தெரியாது. அவர் உடனே கூப்பிட்டு, நீ நன்றாக உனக்கு உச்சரிப்பெல்லாம் வருகிறது, நீ ஏன் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தக்கூடாது என்று சொன்னார். சரி, கையெழுத்து பத்திரிகை நடத்தி விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நீ எல்லாத்தையும் படைப்புகள் எல்லாம் திரட்டி ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்து அப்படின்றார்கள். கையெழுத்து பத்திரிகை நடத்துவோம் அப்படிங்கும் பொழுது எனக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய சகோதரிகள் வந்து பெரிய ஒரு துணையாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகையை வந்து நான் கையெழுத்தை எழுதி ஒரு 40 பக்கத்துக்கு எழுதி வைத்திருக்கேன். இந்த 40ஐ 4 மாணவிகள் இன்னொரு 4 புத்தகம் ஆக்குவார்கள். அந்த 4 5 ஆகும். இந்த 5 இன்னொரு 5 ஆகி அந்த ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சு ஒரு 25 புத்தகங்கள் ஒரு மாதத்திற்கு வர மாதிரி வச்சு கல்லூரி காலம் முடிய நான் நடத்தினேன். பாரதி அந்த பத்திரிகை பற்றி பாரதி அப்படின்னு நடத்தினேன். அது முழுக்க முழுக்க இலக்கியம் தான். அந்த இலக்கிய காலத்தில் தான் நம்ம சில கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை. அப்பொழுது வந்து கவிஞர் மீரா அவர்கள் வந்து கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் இசைக்கொண்டு காகிதங்கள் என்ற ஒரு காதல் கடிதம், அதுதான் என்னுடைய ஒரு முற்போக்காக இருந்தது. அதை வைத்து தான் நான் பிற்காலத்தில் வந்து நான் ஒரு கடிதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினேன். அதற்கு அவரே முதலில் வந்து எனக்கு கையெழுத்து பத்திரிகையாக இருக்கும் பொழுது அவர் அதில் வாழ்த்துறை கொடுத்திருந்தார். மேத்தா அவர்கள் தலைமையிலே நான் கவியரங்கம் பாடியிருக்கின்றேன். மீரா அவர்கள் தலைமையில் பாடியிருக்கின்றேன். மீராவுடன் ஒன்றாக பழகி இருக்கின்ற காரணத்தால், ஒரே ஊர்க்காரர் என்பதன் காரணத்தால், அந்த அவருடைய மீரா அச்சகம், அன்னம் அச்சகம், அகரம் அச்சகம் என்று இருந்த காரணத்தால் அங்கே வரக்கூடிய புது புது நூல்கள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் விரும்பி படித்தது மேத்தாவின் கண்ணீர் பூக்கள், அதற்கு அடுத்ததாக மீராவின் கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் இசைக்கொண்டு காகிதங்கள், அப்துல் ரஹ்மானின் பால்வீதி. இந்த 3 நூல்கள் தான் நான் முதலில் என்னுடைய செலவில் நான் வாங்கி படித்த நூல்கள். மீதி எல்லாமே வந்து அப்பப்போ நூலகத்தில் போய் படிக்கக்கூடிய நூல் தான். எனக்கென்று ஒரு சம்பாத்தியம் வந்தவுடனே நான் முதலில் வாங்கிய நூல்கள் இந்த 3 நூல்கள். இந்த 3 நாட்களும் இன்னும் நான் ஒரு பொக்கிஷமாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பு. பள்ளி உங்களுடைய இலக்கிய ஆர்வம் பற்றி கேட்டு பல இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று திருக்குற்றால குறவஞ்சி அவ்வளவு அழகான ஒரு பாடல்களை கொண்டதாகும். அதை சுற்றி காண்பித்தீர்கள். அதற்கிடையில் பாரதியின் அந்த 100ஆண்டு விழா மிக சிறப்பான வசனங்களை நீங்கள் எங்கள் கண் முன்னாடி காட்டினீர்கள். நன்றி, மகிழ்வு. எத்தனை புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள்? புத்தகம் என்றால் நான் சொல்லப்படணும்னா கையெழுத்து பத்திரிகையாக கிட்டத்தட்ட நான் ஒரு 80 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கின்றேன். கல்லூரியிலே படிக்கும் பொழுது பாரதி என்று எழுதினேன்.
அதற்கு பிறகு தமிழ் மாநில அரசு பணியிலே 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். நிரந்தர பணி இல்லாத காரணத்தினால் மத்திய அரசு பணிக்கு அதற்குண்டான தேர்வு எழுதி வந்துவிட்டேன். அங்கும் புத்தகம் எழுதியிருக்கேன். அங்கே வந்து சங்கநாதம் என்று நான் புத்தகத்தை எங்கள் தொழிற்சங்கத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்த காலத்தினால் சங்கநாதம் என்ற ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். அதன் பின்பு இங்கே இந்த மத்திய அரசு பணிக்கு வந்தது. இங்கே வந்து தமிழே இல்லை, தமிழுக்கே ஒரு வழி இல்லை என்ற ஒரு காலத்தில் நான் வந்து இதயமலர் என்று எல்லோருடைய படைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு மதலாகவும், உதயமலர் என்பது என்னுடைய படைப்பை மட்டுமே தாங்கிய மதலாகவும் மாதத்திற்கு 2ஆக கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் நடத்தினேன். என்னுடைய நூல்கள் மதுரை, திருச்சி, கோவை, சென்னை இங்கே எல்லா ஊர்களில் உள்ள என்னுடைய அலுவலகத்தில் அது வந்து பார்வைக்கு செல்லும். சில பேர் அதற்கு உண்டான விமர்சனங்களை செய்வார்கள். நல்ல விமர்சனங்களை உள்வாங்கி அதற்கேற்ப மாற்றிக்கொள்வார்கள். சிறப்பு. ஒரு படைப்பாளனுக்குரிய மிக முக்கிய ஒரு சிறப்பே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதுதான். கையெழுத்து பத்திரிகைக்கு அதுக்கு அடுத்தாப்புல என்னுடைய நூல்களை வந்து இந்த உதயமலர் என்ற நூலில் வந்து இந்த மற்றுமொரு கடிதம்ங்கிறது பெரிய ஒரு இதயம். அதாவது அதுக்கு வந்து ஆனந்தவிகடன் பாலசுப்ரமணியன் தான் அன்னைக்கு இருந்த ஆசிரியராக இருந்த ஆனந்தவிகடன் பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் எனக்கு வந்து அனுமதி எழுதி கொடுத்திருந்தார்கள். நன்றாக இருக்கிறது, நீ பின்னால் நல்லா வருவாய் அப்படி இருந்தார்கள். கையெழுத்து பத்திரிகையாகவே அவருக்கு அனுப்பிச்சு அவரும் அவருடைய சொந்த செலவில் கையெழுத்து பத்திரிகையை திருப்பி அனுப்பி வாழ்த்துறையோடு எனக்கு அனுப்பியிருந்தார். அது இன்னமும் நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். அந்த நூலைத்தான் நான் முதலில் நூலாக்கம் செய்தேன். அச்சில் ஒரு நூலாக்கம் செய்தேன். அதற்கு பிறகு நான் வந்து முகநூலுக்கு அறிமுகமானேன். முகநூலுக்கு அறிமுகமானதுக்கு பின்னால் தான் என்னுடைய வாழ்க்கையில் இலக்கிய பார்வை வந்து கொஞ்சம் அதிகமானது. நிறைய கவியரங்கம், நிறைய கருத்தரங்கம், நிறைய பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், அந்த கல்லூரி லெவல் போயிருந்தாலும் கூட இந்த முகநூலிற்கு வந்ததற்கு அப்புறம் பல்வேறு அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகள், பல்வேறு அமைப்புகளில் உள்ளவர்களின் அறிமுகங்கள் எனக்கு கிடைத்தது. அதை நான் நல்ல வகையில் பயன்படுத்தேன். ஆண்டவன் எனக்கு அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்மள்ட்ட ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தூக்கமின்மை என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். எனக்கு தூக்கம் வராது. இந்த தூக்கம் வராத அந்த தூக்கத்தை எப்படி நாம் சரி கொள்வது அப்படிங்கும்போது சரி ஏதாச்சும் எழுதுவோம் அப்படிங்கும்போது நான் முதலில் ஆங்கிலத்தில் தான் முகநூலில் எழுதி கொண்டிருந்தேன். பிற்காலத்தில் தான் அதை வந்து என்னுடைய நண்பர்கள் சொல்லிக் கொடுத்து அதை தமிழில் எழுத ஆரம்பித்து அப்பொழுது ஐபரணி ராகங்கள் சே என்ற ஒரு ஐடியில் தான் எழுதி கொண்டிருந்தேன். பின்பு தான் நான் பரணி சுபசேகர் என்று இன்று எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த பரணி சுபசேகர் என்று எழுதப்பட்டதுக்கு பின்னால் தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நூல்கள் நான் எழுதிவிட்டேன். இப்போ நான் 3 நூல்கள் தான் வெளியாகி இருக்கிறது. 2 நூல்கள் வெளியாகக்கூடிய கட்டத்தில் இருக்கிறது. அதை ஒரு அதற்கென்று ஒரு தனியான ஒரு அமைப்பை வைத்து நம்ம வெளியிடணும் என்கிறதற்காக அப்படியே இன்னும் அதை வெளியிடாமல் இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 6 நூல்கள் வெளியீடு செய்திருக்கிறேன். 6 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். இன்னும் 20 நூல்களுக்கு என்னிடம் படைப்புகள் இருக்கிறது. இப்பொழுது நான் முகநூலில் வந்து தினமும் வந்து அந்த நாளை பற்றி தான் எழுதி கொண்டிருக்கிறேன். எதற்காக இதை நான் எடுத்தேன் என்றால் என்னுடைய பணி வந்து கொஞ்சம் பணிச்சுமை எனக்கு அதிகம். என்னுடைய பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் தமிழை என்னால் வாசிப்பதற்கு கூட நேரமில்லாத சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று நாம் தமிழை நம்மளுக்கு தொடர்புக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதை வைத்துக் கொள்ளலாம், எது தினம் வருகிறது அப்படிங்கும் பொழுதுதான் சரி இந்த 7 நாட்கள் கிளம்பி வருகிறது, இந்த 7 நாட்களையே வைத்து எழுதுவோம்னு 2015 மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது நான் நாட்களை வைத்து கவிதை எழுதுவதற்கு ஆரம்பித்தேன். 15லிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்தந்த நாளைக்கு உண்டான அந்த கிழமை வர மாதிரி சமுதாய கருத்தும் உள்ள வர மாதிரி ஒரு கவிதையை எழுதி எல்லாருக்கும் கொஞ்சம் அறிமுகம் ஆகியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். மிகச் சிறப்பு. கையெழுத்து பிரதி என்றால் என்னவென்று தெரியாத இக்காலத்தில் அந்த காலங்களில் நீங்கள் அந்த நடத்திய கையெழுத்து பிரதிகள் பத்திரிகைகள் மிக சிறப்பு. அது மாத்திரமன்றி ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் எழுதுகிற கவிதைகள் மிகச் சிறப்பு. ஏதாவது ஒரு நாளை குறித்து ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? கவிதை என்றால் நான் முகநூலில் பார்த்து தான் சொல்ல வேண்டும். பரவாயில்லை. நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். முகநூல் விருதுகள் என்றால் நான் இந்த பாரதி நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டம், அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்காக நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் 1வது பரிசு பெற்றிருக்கிறேன். இதுதான் நான் வாங்கிய முதல் விருது. அதுவும் பாரதியார். எனக்கும் பாரதிக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம். என்னுடைய ஒவ்வொரு படியும் இந்த பாரதியின் பெயர் சொல்லும் பொழுது மட்டுமே தான் அது வந்து வெளிப்பாடு ஆகியிருக்கிறது. அது கவிதை புத்தகமாக இருக்கட்டும், பரிசாக இருக்கட்டும், வழக்காடு மன்றமாக இருக்கட்டும், எத்தனையோ நிகழ்வுகள் இந்த பாரதி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பும் பெறுகிறது. அந்த வாய்ப்பு எனக்கு நல்லபடியாகவும் அமைகிறது. சிறப்பு, வாழ்த்துக்கள்.
அது நீங்கள் இப்போ இதை அடுத்தபடியாக உங்களுடைய நாளைய திட்டங்கள் என்னவெல்லாம் நீங்கள் வகுத்து வைத்திருக்கிறீர்கள், என்ன செய்ய எண்ணம் இருக்கிறது? நாளைய திட்டங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நான் எழுத்துலகில் இருந்து இன்னும் நிறைய சாதிக்கவில்லை. ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு அவா உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்த அவாவை நான் காரியமாக்க வேண்டும் என்றால் இந்த தமிழோடு நான் கொஞ்சம் முறவாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தினக்கவிதைகளை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். சமயங்களில் அதுக்குண்டான பரிசு போட்டிகளுக்குண்டான கவிதைகளும் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னும் 2 ஆண்டு காலம் எனக்கு பணிக்காலம் இருக்கிறது. இந்த 2 ஆண்டு காலத்திற்கு பின்னால் என்னுடைய எண்ணம் என்றால் மிகவும் பழமையான இலக்கியங்களை, இப்போ கூட தமிழால் இணைவும் என்ற ஒரு அமைப்பிலே கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் சிலப்பதிகாரத்தை உங்களுடைய நடைகளை இன்றைய கருத்துக்களுடன் ஒப்பிட்டு நீங்கள் எழுத வேண்டும் என்றால் தீபாவளி முடிந்தவுடன் செய்கிறேன் என்று இன்று வரைக்கும் செய்யவில்லை. இது மாதிரி அன்றைய இலக்கியங்களை இன்றைய தலைமுறைக்கு இன்றைக்கு நடப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக வேண்டும். அவங்களுக்கு அது புரிய வேண்டும். இதை புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க முன்னாடிக்கு போய் அது என்னன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. அது நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என்கிட்ட நான் முதல்ல என்னை நம்புவேன். என்னை நம்புறதுனால இன்னொருத்தரை நம்பி நான் காரியத்தை அறிகிறேன்னா அது நடக்குமா நடக்காதுங்கிற பயம் வந்துடும். என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இதில் இருக்குது. நிச்சயமாக பண்டைய கால இலக்கியங்களை இன்றைய கால இலக்கியங்களுக்கு ஒப்பிட்டு அல்லது இன்றைய காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி நான் என்னுடைய நடையில் கொண்டு வந்து தருவேன் என்பது என்னுடைய விருப்பம். மிகச்சிறப்பு, மிக சிறப்பான ஒரு விருப்பம் கூட. அந்த விருப்பம் நிறைவேற வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. கடவுள் பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? கடவுளை பற்றிய எண்ணம் என்பது நம்பிக்கை. அது ஒரு உணர்வு, வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை. அவரவருக்கு அவரவர் மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மாதிரி அந்த நம்பிக்கை உணர்வு, இந்த ரெண்டும் தான் கடவுள். இதில் ஒன்று சொல்றதுக்கு சிறப்பு. அதோட நீங்கள் சொன்னீங்க நான் என்ன நம்புவேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த தன்னம்பிக்கை மிக சிறப்பு. உங்களுக்கு பிடித்த இலக்கியம் எது, ஏன்? எனக்கு பிடித்த இலக்கியம் சிலப்பதிகாரம் தான். எனக்கு பிடித்த இலக்கியம். அதுக்காக எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் சிலப்பதிகாரம் பிடிக்கும்னு சொல்லலை. நான் படித்ததில் சிலப்பதிகாரம் பிடிக்கும். நான் நிறைய இலக்கியங்கள் நான் தொட்டு கூட நான் பார்க்கல, தொலைக்காட்சிகளில் சொல்கிறது அதை வச்சு தான். ஆனால் எனக்கு பிடித்த இலக்கியம் நான் படித்த வகையில் சிலப்பதிகாரம் கருத்துக்காக சிலப்பதிகாரமும் வர்ணனைக்காக ராமாயணம். ராமாயணத்தில் வர்ணனைகள் மிக அதிகம். அந்த வர்ணனைகள் அது ஆன்மீக ரீதியாக நல்லதா கெட்டதா அந்த பண்ணிக்கலாம்னா, ஒரு கம்பன் அப்படின்னா அவன் தான் ராமன், அவன் தான் சீதை, அவன் தான் பரதன், அவன் தான் ராவணன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வகையான எண்ணப்போக்கிலையும் அவனுடைய கற்பனா திறன் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் எனக்கு காவியத்திலே ராமாயணமும் சிலப்பதிகாரமும் மிக நன்றாக பிடிக்கும். சிறப்பு. எந்த எழுத்தாளர் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? எழுத்தாளர் என்று நான் விரும்பி சொல்வது என்றால் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் எனக்கு பிடிக்கும். எங்கன்னா முற்போக்கு சிந்தனை கொண்டால் ஜெயகாந்தன் எழுத்துக்கள் பிடிக்கும். தற்காலத்திலே பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பால்வீதி, இருட்டுக்குள்ள நிலா, அவருடைய புத்தகங்கள் அனைத்துமே ஒரு கல்லூரியின் படிப்பதற்குண்டான ஒரு வரன்முறைக்கு உட்பட்ட புத்தகங்களாக இருக்கும். ஒரு பார்த்தோம் படித்தோம் தூக்கி போட்டோம்னு இல்லாமல் அவருடைய அப்துல் ரஹ்மானுடைய இதில் கற்பனையும் இருக்கும், கருத்தும் இருக்கும், சாடலும் இருக்கும், அதை விட தேடலும் இருக்கும். அந்த தேடலை அவர் சொல்கிற விதம் எந்த கவிஞரும் இது வரைக்கும் சொல்லணும். எனக்கு அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி 5 கவிஞர்கள் மேலே எனக்கு நல்ல பாசம் உண்டு. அதில் கவிஞர் மீரா, மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், காமராஜ், இந்த கருப்பு மலர்கள் காமராஜ், இவருடைய நூல்களை நான் அந்த இளமைகளை நான் படித்து உள்வாங்கியது தான் விதைகளாக எனக்குள் உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எழுத்துக்களாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது. நான் தினக்கவிதை கூட எப்படி ஒன்றால் எழுத முடியுது, எழுதி வச்சு எழுதுறியாங்க, எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டது கூட என்னால் உடனே சொல்ல முடியல. என்னென்னா நான் அப்படியே தட்டச்சு பண்ணுவேன், என்ன வருதோ அதுதான். ஒரு சில நாளைக்கு நன்றாக வரும், ஒரு சில நாளைக்கு நன்றாக வராது, எனக்கே தெரியும். ஆனாலும் தொய்வு இல்லாமல் அதை கொண்டுட்டு போகணும். அப்படியே கொண்டுட்டு போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்குது. ஒருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தருக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தருக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா இதையும் நான் நடத்து கொண்டு இருக்கேன். சிறப்பு. அடுத்து தமிழ் மொழி பற்றி உங்களுடைய கருத்து? தமிழ் மொழியை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. தமிழ் மொழியை பற்றி கருத்து சொல்கிறது அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால்
தமிழ் நம்மளுக்கு மொழி என்பது பார்க்கக்கூடிய வாசகங்கள் தான். மொழி என்பது உணர்வாக இருக்க வேண்டும், உயிராக இருக்க வேண்டும். மொழி என்பது வாழ்வாக இருக்க வேண்டும். சில பேருக்கு சொல்கிறாங்க தமிழை படிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, தமிழை படித்து ஒன்றும் முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க. தமிழில் இல்லாதது எதுவும் எந்த மொழியிலும் இல்லை. ஆனால் அதை கொண்டு செல்லும் விதத்தில் நாம் கொண்டு செல்லவில்லை. அதுதான் உண்மை. தமிழில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வானசாஸ்திரமாக இருக்கட்டும், நவீன மருத்துவமாக இருக்கட்டும், எத்தனையோ அவை அனைத்தும் தமிழில் இருக்கின்றன. அவைகள் கல்வெட்டுக்களாக, கருத்துக்களாக, ஏடுகளாக இருக்கின்றன. அந்த தமிழை முழுவதுமாக நோக்காமல் முனிப்புள் மேய்ந்து விட்டு தமிழ் சரியில்லை என்று சொல்லக்கூடிய வாதத்தை நான் ஏற்க மறுப்பது. மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்களுடைய வெள்ளையறைக்கு உங்களுடைய அத்தனை கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மகிழ்வு. மேன்மேலும் உங்களுடைய எழுத்துக்கள் மேன்மையடைய எங்களுடைய வெள்ளையறை மனைவி முஸ்தபா அறிவியல் தமிழ் அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். என்னை மாதிரி வளரக்கூடிய கலைஞர்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த அமைப்பிற்கு நானும் நன்றி சொல்லி இருக்கின்றேன். நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், எல்லோரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்குவர். நான் என்னுடைய கோட்டிங்காக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான், உன்னால் செய்ய முடியாதது என்னால் செய்ய முடியும் போது, என்னால் செய்ய முடியாதது உன்னால் செய்ய முடியும் போது நமக்குள் யார் பெரியவர்? எல்லோரும் ஒன்றே. நம்மை நாம் நம்புவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.